பிஎஸ்என்எல்லோட அடுத்த கட்ட மூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ கடந்த 2 பதிவுகளை பார்த்துட்டு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். அது தொடர்பாக நிறைய கமெண்டு, எத்தனை நாள் வெயிட் பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதற்கான தெளிவான விளக்கத்தை தரப்போகிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களது சுய விருப்பத்தின் பேரில் நீங்கள் எதாக இருந்தாலும் முடிவெடுத்துக் கொள்ளலாம். என்னுடைய நோக்கம் உங்களுக்கு தகவலை தருவது. நம்ம நாடு தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கை அடையணும், ஒவ்வொரு மனிதனும் இதை எட்டணும், தனிநபர் வருமானம் அதிகமாகணும், கார்ப்பரேட் அடிமை வாழ்விலிருந்து மீளணும். ஸோ அதுதான் நம்மளுடைய பிரதான நோக்கம். அதுக்காகத்தான் இந்த செய்தி வழங்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வரும். அதுக்கு புதியவர்கள் ஆதரவு அளித்தாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டு மறக்காமல் 4 பேர்த்தோட பகிர்ந்துட்டு அவங்களுக்கு பலன் கிடைச்சிங்க. டாட்டாவும் பிஎஸ்என்எல்லும் கைகோர்ப்பாங்கன்னு நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம். ஸோ அது மூலியமாக முதல் கட்டமாக 1500 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தமாகி இருக்குதுங்க. இந்த மூலியமாக நாடு முழுவதும் கிராம பகுதிகளிலும் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4G சேவை கூடிய விரைவில் தொடங்க போகுது. அதற்கான கால அளவு இப்போ ஒரு பிஎஸ்என்எல் அதிகாரின்னு சொல்கிறவர் இப்போ எப்படி சொல்கிறதுங்க, செயற்கைக்கோள் தொலைக்காட்சின்னு சொல்கிறீங்களா, சேட்டலைட் சேனலில் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காப்புல 6 to 8 மாதம் ஆகுங்களாம். கூடுதல் போனஸ் தகவல் என்னென்னா, கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த 6 to 8 மாதம் இருக்கு இல்லைங்களா, அந்த 4G சேவையை கொடுத்து முடிந்த 3 மாதத்தில் 5Gயும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்ன சொல்கிறாருன்னா, அவர் 4G சேவை டவர்லேயே எங்களால் 5G தர முடியும், அந்த தொழில்நுட்பத்தோடு இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் மட்டும் 1000 டவரை போட போகிறதாக தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலியமாக அதிவிரைவு இன்டர்நெட்டு சென்னைக்குள்ளே வரப்போகுது, 4G and 5G படிப்படியாக. ஸோ சென்னை மக்களுக்கு ஒரு இது எப்படி சொல்லுங்க, ஆறுதலான செய்தி. இந்த தருணத்தில் ஜியோ ஒரு வேலையை பார்த்துருக்குங்க. என்னன்னா, தன்னுடைய வாடிக்கையாளரை தக்க வைக்கிறதுக்காக ஒரு ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட்டன் செல்லு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலையும் 2000 ரூபாய்க்கு கீழே. அந்த செல்லை வாங்கினா ஓடிடி பார்க்கலாம், கேம்ஸுங்க, அந்த கிரிக்கெட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். யூபிஐ பேமெண்ட் பண்ண முடியும் 2000 ரூபாய்க்கு கீழே உள்ள செல்லில் அப்படிங்கிற வசதியும் கொடுத்துட்டு 200 ரூபாய்க்கு கீழே 1 மாத பிளானை கொடுக்குறாங்க, 14 GB நெட்டோட. ஸோ இதை ஒரு சேட்டலைட் சேனல்கள் எடுத்து கொண்டாடிட்டு தன்னுடைய வாடிக்கையாளர் இழப்பை தவிர்க்க ராஜதந்திரத்தை செய்திருக்கிறார் ஜியோ அவர்கள், அதாவது அம்பானி அவர்கள். இது மூலியமாக தன்னோட வாடிக்கையாளரை தக்க வச்சுக்க போகிறாரு அப்படின்னு. நம்ம என்னன்னா இதை ஒரு செய்தியாக சொல்கிறோம். பார்க்குற குடும்ப உறவுகளும் சரி, பொதுமக்களும் சரி, இந்த ஃபோனை விட்டதுனால நீங்கள் வாங்கிட்டு ஜியோலேயே தங்கி இருக்க போகிறீங்களா, இல்லை பிஎஸ்என்எலுக்கு மாற போகிறீங்களா? தவறாமல் உங்கள் கருத்தை கீழே பதிவிடுங்க. இது நம்மளுக்கு தேவை. ஏன்னா ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு அந்த பிரச்சனையுடைய டெட் எண்டு வரைக்கும் நம்ம சில விஷயங்களை கொடுப்போம். அந்த மாதிரி தான் சமீபத்தில் மைவி3 ஏட்ஸை பற்றி நம்ம சொன்னோம். அவர் முதல்ல கைதானதுலேருந்து இப்போ கடைசியாக சரண்டர் ஆகிற வரைக்கும் வார்த்தையை நோட் பண்ணிக்கணும். போன பதிவில் நம்ம அவர் கைதானதுலேருந்து பல விஷயங்களை சொல்கிறோன்னு சொன்னதை அவர் சரண்டர் ஆனப்போன்னு சொல்லி நிறைய பேர் தவறாக புரிஞ்சுட்டீங்க. நம்ம அப்படி சொல்ல வரல. அவர் முதல்ல கைதானப்போ போய் கோர்ட்டில் எப்படி சொல்லுங்க, கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸில் போய் இது கொடுக்க போனார் இல்லைங்களா, மனு கொடுக்க போகல, அங்கே கைதானார்ல. அப்போ இருந்து அவர் இப்போ சிறைக்கு வந்து சரண்டர் ஆகி உள்ளே போன வரைக்கும் தகவல் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வ தகவல் வந்ததுக்கப்புறம் அதை கொடுப்போம். அதே மாதிரி தான் இப்போ பிஎஸ்என்எல் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பிஎஸ்என்எல் என்னென்ன ஸ்டெப் அடுத்தடுத்து செய்யுது, இது மூலியமாக மக்கள் என்னென்ன பலன் பெற இருக்கிறாங்க, இந்த தருணத்தில் மக்களுடைய நிலைப்பாடு என்ன, பிஎஸ்என்எலுக்கு ஆதரவு தர்றாங்களா இல்லையான்னு. ஸோ இத்தனை நாளாக அனலிசிஸை நம்ம பண்ணுறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை உங்கள் முன்னாடி வைக்கணும். நான் முதல்லே சொல்லியிருந்தேன் போன பதிவில், பிஎஸ்என்எலுக்கு மாறுறதுக்காக என்னுடைய வாய்ப்புகள் எல்லாம் செய்திருக்கிறேன்னு. என்ன பிரச்சனைனா, எங்கள் ஏரியாவில் கரண்ட்டு போனால் டவர் வர்றதில்லை, சரிங்களா? வீட்டுக்குள்ளே சுத்தமாக படுத்துரும், வெளியே போய் நின்னா தான் வரும். அதை மட்டும் பிஎஸ்என்எல் சரியாயிடுச்சுன்னா இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிற, இப்போ அப்லோடு பண்ண போகிற இந்த நெட்வொர்க் முதல் கொண்டு நானும் பிஎஸ்என்எலுக்கு வந்துடுவேன். என்னுடைய நோக்கம் தற்சார்பு சுயசார்பு எடுக்கிறது, பிஎஸ்என்எலுக்கு கண்டிப்பாக ஆதரவு தர்றது. ஏன்னா மோனோபோலியாக, அதுவும் ஒரு தனியார் துறையில் இருக்கிறவங்க மேலே வந்துட்டா இப்போ மாதிரி தான் விலை எப்படி நிர்ணயிக்கிறாங்களோ அந்த விலையை கொடுத்து தான் நம்ம பயன்படுத்த வேண்டியது வந்துடும். ஸோ அவங்களுடைய இப்போ மக்கள் வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஓடுறதுக்கு பெரிய காரணமே என்னென்னா, சமீபத்தில் நடந்த திருமணம். ஸோ அவ்வளோ ஆடம்பரமாக செய்கிறதுக்கு காசு இருக்குது. மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அள்ளி கொடுக்கறதுக்கு வேண்டாம், கிள்ளி கொடுக்குற மாதிரி விலையாவது ஏற்றாமல் இருந்திருக்கலாம்னு. ஆனால் அவங்க தரப்பு நியாயமாக சொல்லப்படுது என்னென்னா, இப்போ கடைசியாக நடந்த அலைக்கற்றை ஏலம் அதிக விலைக்கு போயிருச்சு. ஸோ அதனால் இனி எங்கள் நெட்வொர்க்கை நடத்தணும்னா விலை ஏற்றுனா தான் முடியணும். ஸோ இருதரப்பு தகவலையும் சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வந்து செய்தியாக சொல்லணும், நம்மளுடைய கருத்தை இங்கே வைக்கக்கூடாது. சில விஷயங்களை சொல்லணும். இப்போ நான் பிஎஸ்என்எல் மாறுறேங்கிறது அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை நான் உங்ககிட்ட சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் இதில் தவறாக தெரியல, அதனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த கட்டம் டாடா அவர்கள் இதில் என்னென்ன திட்டங்களை இன்னும் உட்புகுத்தணும் அப்படிங்கிற தகவலையும் கீழே பதிவிடுங்க.
அவர் வெறும் 4G 5G கொடுத்தா மட்டும் பத்தாது. இப்போ இருக்கிற பிஎஸ்என்எல்லுடைய சேவையுடைய குறைபாடுகளை நீக்கிறதுக்கும் அடுத்த கட்டத்தில் இன்னும் வெவ்வேறு ரேஞ்சில் பிஎஸ்என்எல்லுடைய தரத்தை உயர்த்துறதுக்கும் என்னென்னமெல்லாம் டாடா அவர்கள் கொண்டுட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தகவலை கீழே போடுங்க. நான் என்னோட தகவலையும் அடுத்தது தொகுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் பிஎஸ்என்எல்ல வந்தால் நல்லா இருக்கும்னு தனியாக ஒரு வீடியோவாகவே அதில் போடுறேன். இப்போ பொதுமக்களான உங்களது கருத்துக்களையும் எடுத்தோம்னா அதை இதையும் கம்பேர் பண்ணி போடுறதுக்கு அருமையாக இருக்கும். இதில் இன்னொரு மேட்ரு என்னென்னா, டாடா பிஎஸ்என்எல் இல்லாமல் எலான் மஸ்க் ஐநாத்தா வேறு உள்ளே வர்றாரு. ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் டைரெக்டாக சேட்டலைட்டில் இருந்தே வந்து டவரு, அதாவது நெட்டு கொடுக்குற மாதிரி கொண்டு வர போகிறான்னு சொல்லி இப்போ ஒப்பந்தம் போய்கிட்டு இருக்கிறதாக தகவல் வந்திருக்குது. அது அதிகாரப்பூர்வமாக வந்ததுக்கப்புறம் அடுத்த அறிவிப்பு கொடுக்குறேன். அது தொடர்பாக உங்களது கருத்து என்ன? இது போன்ற முழுக்க அரசு துறைகளில் வெளிநாட்டு தனியார் துறை வந்து ஒன்று உள்ளே போகிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்குது? அது நம்ம நாட்டுக்கு நான் எப்படி சொல்லுங்க, ஆரோக்கியமானதாக இருக்குமா, இல்லை எந்த மாதிரி பாதகமாக முடியுமா? அது தொடர்பான கருத்துக்களையும் கீழே பதிவிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையுடைய முழு விஷயங்களையும் முன்னாடியே நம்ம அலசணும். ஏன்னா இங்கே மொத்தமாக பார்த்தா சேட்டலைட்லேருந்தே வந்துடும் எல்லா நாட்டுக்கும் வந்து, அதாவது எல்லா நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் ஸ்பீடாக கிடச்சிரும். அவங்கவுங்க இருக்கிற இடத்துல டவர் தேவையில்லை, செலவு கம்மி இல்லைன்னு அத்தனை நன்மைகளையும் அடுக்கி கொண்டுட்டே வந்தாலும் கடைசியில் அஸ்திவாரமாக ஒருத்தர் வந்து உட்கார்றப்போ கலந்துட்டாங்கன்னா டோட்டல் பாடியும், அதாவது பில்டிங்கும் கீழே விழுந்துருங்கிற மாதிரி திருப்பியும் அதுவும் ஒரு மோனோபோலியாக நாளைக்கு வந்து நீ இன்ன விலைக்கு நீ வந்து கொடுத்தா தான் நான் வந்து இந்த சேவை இந்தியாவில் தொடருவேன் அப்படின்னு அந்த அண்ணாத்தை நாளைக்கு ஒரு கண்டிஷனை போடுவாரா மாட்டாரா? அந்த மாதிரி சூழ்நிலை வருமா வராதா யோசிச்சு பாருங்கள். அது தொடர்பான கருத்தையும் கீழே அள்ளி வீசுருங்க. இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை வைத்துக்கொண்டே இருக்கிறேன். அதுக்கான அனைவரும் ஆதரவு அளித்தார்கள். நான் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க்ஸ், சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் CC நியூஸ் நெட்வொர்க்ஸ். நன்றி, வணக்கம் மக்களே.